நன்றி, தேங்க்யூ. சட்டை போட்டு வட்ட பூரா அந்த ப்ரொமோஷன். நான் குழந்தையா இருக்கும்போதுலேருந்தே நீங்களும் குழந்தையா இருக்கீங்க. உங்களை பற்றி பேசலன்னா கரெக்டாக இருக்காது. நீங்கள் எல்லாரையும் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு உங்கள் வயசை கம்மி பண்ணிக்கிறீங்க. நீங்கள் தான் எல்லாருக்கும் அண்ணா. தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட எஸ்வி சேகர் ஹீரோவாக நடிக்கும் போதுலேருந்து இப்போ அவர் பையன் அஸ்வின் சேகர் ஹீரோவாக நடிக்கிற வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க. என்னை செதுக்கினதே அவர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிற இன்டர்வியூ பார்த்து நான் செதுக்கியிருக்கேன், என்ன செதுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பயங்கரமான பிரேக் கிடைக்கணும். இந்த படத்தில் உங்களுக்கு நல்ல ரோல் இருக்குன்னு நம்புகிறேன். காட் பிளஸ் யூ. நன்றி, தேங்க்யூ. சட்டை போட்டு வட்ட பூரா அந்த ப்ரொமோஷன். இன்னொரு படத்தோட பேடை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னை இங்கே இன்வைட் பண்ண லோகேஷ் கனகராஜ் ரொம்ப நன்றி. அண்ட் ஷான் ரோல்டன், எனக்கு முன்னாடி நீங்கள் பேசினதுனால பார்க்குறதுக்கு நீங்களே ஒரு பிரச்சார பாடல் மாதிரி இருக்கீங்க. ஒரு குழந்தைக்கு சம்மரில் பாபா சூட் போட்டு பொட்டு வச்சு கூட்டின்னு வந்த மாதிரி க்யூட்டாக இருக்கீங்க ஷான் ரோல்டன். இந்த படத்தோட ஹீரோ விது, ஹீரோயின் பிரீத்தி அஸ்ரானி, ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், பிக் ஃபிலிம் ஃபார் யூ கைஸ். அண்ட் பிரீத்தி, உங்களோட ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துருக்கேன். அந்த இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒருத்தர் பார்த்தா இவங்களோட வீடியோ ஒரு 10 வருது. அதே மாதிரி உங்களது வந்து அப்படின்னு நான் பண்ணால் நல்லா இருக்காது, ஆனால் நீங்கள் பண்ணும்போது நல்லா இருந்தது, அது பார்த்தேன். ஸோ வாழ்த்துக்கள் உங்கள் 2 பேருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு லோகேஷ் கனகராஜ் போயிட்டு என் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுற வீடியோ பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஆர்ஜே பாலாஜி கருப்புக்கு கமெண்ட்ரி பண்ணுவார், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு ரத்னாவை கேட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அந்த ப்ரொமோஷன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. அண்ட் இங்கே மெயினாக நான் இருக்கிறதுக்கு காரணம் லோகேஷ் கனகராஜ். அவர் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போது லோகேஷ் கனகராஜாக ஆனதுக்கப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்தே எப்போ எனக்கு தேவை, எப்போ வந்து நான் கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் எனக்காக எப்போவுமே இருந்திருக்கார். நான் படத்தில் நடிக்க சொன்னேன், எனக்காக வந்து நடித்தார். என் படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு வானேன், என் ப்ரொமோஷனுக்கு வந்தார். ஆடியோ லான்ச்சுக்கு வானேன், வந்தார். கமெண்ட்ரிக்கு வானேன், வந்தார். என்ன பண்ணினாலும் எப்போ கூப்பிட்டாலும் இஸ் ஆல்வேஸ் தேர். நாட் ஒன்லி ஃபார் மீ, ஃபார் எவ்ரி ஒன், ஃபார் ஆல் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். இஸ் ஆல்வேஸ் பீன் தட் பர்சன். இப்போ இந்த படமும் வந்து ரத்னா அவர் உங்கள் ஃப்ரெண்டு. அண்ட் என்கிட்ட இப்போ தான் சொல்லியிருந்தார், கதை எனக்கு தெரியாது, நான் ½ அன் ஹவர் ஃபுட்டேஜ் வண்டி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு படம் பண்ணுறது எல்லாமே வாயில் சொல்லிட்டு போயிடலாம், பட் நிஜத்தில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சூப்பர் லோகேஷ், ஐம் ஸோ ப்ரவுட். அண்ட் ரத்னா, நிறைய நேரங்களில் நீங்கள் ஸ்டேஜில் பேசுகிறது நான் பார்த்துருக்கேன். எனக்கு பர்சனலாக உங்களுக்கு பெருசாக தெரியாது, சிரிக்காதீங்க லோகேஷ். ரத்னா பற்றி பேசினாலே லோகேஷ் பதட்டமாக வர்றாரு, ஐயோ நல்லா தானே போயிட்டுருக்கு, இவன் என்ன இப்படி பேசுகிறான்னு. பட் ஆனால் ஐ திங்க் ஒருத்தர் ஒரு இடத்துல பேசுகிறதோ இல்லை ஒரு ட்வீட் போடுறதோ அது அவங்கள டிஃபைன் பண்ணாதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அது வந்து ஒரு மொமெண்ட், அந்த மொமெண்ட்டை நம்ம எல்லாம் கடந்து போக கற்றுக்கணும். இப்போ நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஹார்ஷாக ஆகிட்டோம், ஒரே விஷயத்தை வச்சு எல்லாரையும் டிஃபைன் பண்ணுறோம். அது அவங்க கிடையாது. எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல உணர்ச்சி மிகுதியிலையோ இல்லைனா அந்த நேரத்தில் இருந்த மனநிலையிலையோ ஏதாவது ஒரு விஷயம் பேசுவோம். பட் ஆனால் தட் இஸ் நாட் தெம். யார் ரத்னா அப்படின்றது மேயாதமான் தான் ரத்னா. யார் ரத்னா அப்படின்னா இந்த 29 தான் ரத்னா. ஸோ இந்த படத்தை வச்சு, அவரோட வேலை வச்சு, அவரோட ஜேர்னியை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் டிஃபைன் பண்ணோம். ஸோ ஐ திங்க் 29 வில் ரீடிஃபைன் யூ ரத்னா. கடவுள் அந்த ஒரு சக்தியும் அந்த ஒரு தெம்பி இந்த படத்துக்கு கொடுக்கட்டும். விஷிங் யூ த பெஸ்ட். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வந்து அவரோட பீஸா ஆடியோ லான்ச் நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கு அப்போலேருந்து தெரியும் அவரை. அண்ட் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஏர்லி டேஸில், நான், கார்த்திக், விஜய், சேதுபதி, பாபி எல்லாமே. ஸோ ரொம்ப வருஷமாக கார்த்திக் சுப்ராஜாவே இருப்பார். அவர் சுற்றி மென்மேக்கம் மென்மேகோ, ஆனால் அவர் வண்டி அப்படியே க்யூட்டாக அப்படியே அந்த இடத்துலேயே இருப்பார். ஸோ இஸ் அ ட்ரெண்ட் செட்டர். அண்ட் ரைட் ஃப்ரம் பீட்சா டில் டுடே த ஃபில்ம்ஸ் தட் யூ மேக், எனக்கே நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான பெஞ்ச் மார்க் செட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நாங்கள் என் படத்துலேருந்து எந்த அப்டேட் விட்டாலும் ரெட்ரோவில் இதே மாதிரி ரெட்ரோலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு May 1st 1 year ஆஃப் ரெட்ரோ ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சூர்யா சாருக்கு வந்து த ஒன் அப்படின்ற ஒரு டைட்டிலும் அந்த படத்தில் தான் கிடச்சிது. டெய்லி வந்து கேட்பாங்க, இந்த படத்தில் நீ தான் 1 போடவே மாட்டே, ஏய் அச்சு வாய வச்சிருவேன் அப்படிலாம் சொல்லி மிரட்டிக்கு அடித்தும் கேட்பார்கள்ன்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் முன்னாடியே சொல்கிறேன், இந்த 1 நாங்களும் போடுறோம். ஸோ யூ ஸ்டார்டட் இட், ஸோ வி வில் கண்டினியூ த லெகசி. அண்ட் ஆல் தி பெஸ்ட் கார்த்திக் ஃபார் சப்போர்ட்டிங். நீங்கள் எப்படி அவர் வந்து டிரெக்டருக்காக ரத்னாக்காக பண்ணாரோ, நீங்கள் வந்து விதுக்காக பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்கள் 2 பேருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் மொத்த தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக லோகேஷ் கனகராஜ், உங்களுக்கு ஒரு தாழ்மையான ரிக்வெஸ்ட். எனக்கு நீங்கள் ஃப்ரெண்டு, நான் சொன்னால் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க, தயவு செஞ்சு முடி வெட்டி ஷேவ் பண்ணிடுங்க. அந்த அருண் மாதேஸ்வரன் ஷூட்டு முடிஞ்சு போச்சு, நான் பார்த்தேன். ரேப்பெல்லாம் கேக் வெட்டினீங்க, பேட்ச் ஒர்க் எடுப்பார் அவர். அதான் ஒரு சினிமாவின் ஜீனியஸ் ஆச்சு. நீங்கள் எல்லாமே ஒரு பேட்ச் ஒர்க் எடுக்கட்டும், ஆனால் ஷேவ் பண்ணிடுங்க. நல்ல கலையாக இருப்பான் லோகேஷ் அப்படின்னு. இப்போ லோகேஷ் மூஞ்சியே 2 வருஷமாக நான் தேட வேண்டியிருக்கு. ஸோ என்னோடய ரிக்வெஸ்ட் அது. அண்ட் இன்னொரு தகவலும் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த எலெக்ஷன் டே அன்னைக்கு எல்லாம் லோகேஷை தேடி சுற்றி போட்டு அடிச்சிருந்தாங்க, எங்கே லோகேஷ் ஓட்டு போட போலியான்னு.
ஸோ அப்போ நான் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்குது, அது எனக்கு தெரியும், அதனால் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவரே சொன்னால் நல்லா இருக்காது. நான் ஓட்டு போட்டு பாம்பேக்கு கமெண்ட்ரி பண்ணுறதுக்காக போனேன். அவர் சென்னையில் ஒரு வேலையை முடிச்சுட்டு ஓட்டு போடுறதுக்காக கோயம்புத்தூர் போனார். ஏர்போர்ட்டில் மீட் பண்ணிக்கிட்டோம். கட்டி பிடிச்சி பாசமாக நல்லா பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் என் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போக பார்த்தா இவரை 4 பேர் இழுத்துன்னு போகிறாங்க. பார்த்தா கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட் அவரால் பிடிக்க முடியல. ஸோ ஓட்டு போட போனார், அவரால் போட முடியல. ஸோ இந்த உண்மை உலகத்துக்கு சொன்னதுக்காகவாது நீங்கள் ஷேவ் பண்ணணும். ஸோ ஐ எம் விஷிங் த என்டையர் டீம் ஆல் த பெஸ்ட். May 8 இந்த படம் வருது, தியேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். மாஸ்டர் மகேந்திரன், நான் குழந்தையாக இருக்கும்போதுலேருந்தே நீங்களும் குழந்தையாக இருக்கீங்க. உங்களை பற்றி பேசலன்னா கரெக்டாக இருக்காது. நீங்கள் எல்லாரையும் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு உங்கள் வயசை கம்மி பண்ணிக்கிறீங்க. நீங்கள் தான் எல்லாருக்கும் அண்ணா. தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட எஸ்வி சேகர் ஹீரோவாக நடிக்கும் போதுலேருந்து இப்போ அவர் பையன் அஸ்வின் சேகர் ஹீரோவாக நடிக்கிற வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க. என்னை செதுக்கினதே அவர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிற இன்டர்வியூ பார்த்து நான் செதுக்கியிருக்கேன், என்ன செதுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐம் எ பிக் ஃபேன் ஆஃப் யுவர் இன்டர்வியூ, ஸ்பீச், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஃபிலிம்ஸ் எல்லாமே. நாட்டாமல்ல அந்த மாமா அந்த அக்கா கையை அப்படி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நான் உங்கள் கையை இறுக்கி பிடிச்சிருக்கேன். என் கண்ணு முன்னாடியே நான் வளர்ந்துருக்கேன், நீங்கள் ஆனால் குழந்தையாகவே இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பயங்கரமான பிரேக் கிடைக்கணும். இந்த படத்தில் உங்களுக்கு நல்ல ரோல் இருக்குன்னு நம்புகிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஆல் தி பெஸ்ட். நன்றி.